நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நகரத்தார் வரலாறை பொறுத்த வரைக்கும் பலர் பலவிதமாக எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே முழுசாக யாருமே கவர் பண்ணவே இல்லை. ஆனால் நம்மளை பற்றி ஒரு 12 புக்கு ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்காங்க. 12 புக்குமே நம்மளை பற்றி அவ்வளோ பெருமையாக எழுதியிருப்பாங்க. இந்த 9 கோயிலுமே திட்டமிடப்பட்டு நமக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டதானே ஒழிய இவங்க சொல்கிற மாதிரி பாண்டிய நாடு கொடுத்தாங்க, நாங்கள் போய் தங்கிக்கிட்டோம், அதெல்லாம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இஷ்டப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருக்க முடியாது. அதாவது சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே சான்றுகள் கிடையாது. இதுதான் உண்மையான நிலவரமே. நம்ம எல்லாமே நம்ம அரசாங்கத்துக்கு செல்ல பிள்ளைகள். அதாவது ஒரு ஆட்சிகளை பற்றி இது வரைக்கும் எந்த வரலாறு ஆட்சியுடைய திறமைகளை பற்றி நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஆட்சிகளை பற்றி யாருமே எழுதவே இல்லை. எப்படி நான் உயர்ந்தவன் எழுதிக்கலாம், ஆனால் அடுத்தவங்க உயர்ந்தவங்கள தாழ்ந்தவங்களான்னு எழுதணும்னு அவசியம் இல்லையே. அதாவது வட்டி தொழில்ங்கிறது பல்லவ சாம்ராஜ்யத்திலே ஆரம்பிச்சிருச்சு. எதில் ஆரம்பிச்சது? அதுக்கு ஆர்ஜின்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் இதுவும் தான், லண்டனும் தான். ஒரு மதத்தில் வட்டியே வாங்கக்கூடாது பாவம் அப்படிங்கிறாங்க. அந்த மதம் 1500 வருஷம் ஆச்சு. அப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வட்டி இருக்கா இல்லையா? பட்டத்தர வரலாறு பார்த்தீங்கன்னா பட்டத்தாரையே நகரத்தாருக்குள்ள அந்த நகரத்தார் வரலாறு பட்டத்தர வரலாறே வரல. நகரத்தார் மலர் இளங்கோவன் ஒரு தடவை காசிக்கு போகிறார். அவர் தான் இதுக்கு இதில் பைலாவில் இருக்குன்னு பார்த்து இந்த எலெக்ஷன்றதை கொண்டாடுறதுக்கு எழுதுனதுக்கு காரணமே ஒரு ஊடகம் தான், உங்களை மாதிரி ஒரு ஊடகம் தான். நகரத்தார் மலர் இளங்கோவன் இல்லைன்னா இந்த அளவுக்கு எலெக்ஷனோ இவங்களுக்குள்ள போட்டிகளோ கண்டிப்பாக வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சிஎம்டி அப்ரூவல் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? அதாவது நீங்கள் லே அவுட் போட்டிங்கன்னா 23 அடி ரோடு போடணும், பார்க் வைக்கணும், ஸ்கூல் வைக்கணும், அதற்கான குளம் வெட்டணும், எல்லாமே நீங்கள் பொது இது எல்லாமே பண்ணணும். இது எல்லாமே 1000 வருடங்களுக்கு முன்னறியே பண்ணப்பட்டுள்ளது. இந்த சிஎம்டி அப்ரூவல், இந்த சிஎம்டி அதை வச்சா சிஎம்டி அப்ரூவலே வந்துச்சு. இந்த சிஎம்டி அப்ரூவல் மாதிரிலாம் இல்லை, அதை வச்சா சிஎம்டி அப்ரூவலே வந்துச்சு. நகர் வளர்ச்சி கமிட்டிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சியை வச்சு தான் வந்ததே. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் சந்திக்கப் போவது புதுப்பட்டி ராமநாதன் அவர்கள். பொதுவாக நம் நகரத்தார்களை பற்றி பலர் ஆய்வு நூல்களை எழுதி வருகிறார்கள். அண்ணன் அவர்களும் ஒரு ஆய்வு நூல் எழுதுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3/4 புத்தகம் முடிந்து விட்டது. அவரிடம் ஒரு கலந்துரையாடல். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம், சொல்லுங்கள். இப்போ நம்ம நகரத்தாரை பற்றிய ஆய்வு நூல் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, அதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் அதாவது நகரத்தார் வரலாறை பொறுத்த வரைக்கும் பலர் பலவிதமாக எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே 840க்கு அப்புறமும் 1920க்கு முன்னாடின்னு தான் எழுதியிருக்காங்களே ஒழிய 1920க்கு அப்புறம் நடந்ததையோ இல்லை 840க்கு முன்னாடி நடந்ததோ நம்மளுடைய வரலாறு 5000 ஆண்டுகள் வரலாறு. 5000 ஆண்டுகள் வரலாறுனா நம்மளுடைய இது முதல்ல பல்லவத்தில் அதாவது நாகநாடுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் பல்லவ ரெஜிம், அப்புறம் சோழ ரெஜிம், அதுக்கப்புறம் தான் பாண்டியன் ரெஜிம். இந்த ரெஜிம் யாரையுமே ஃபுல்ஸாக யாருமே கவர் பண்ணவே இல்லை. எல்லாருமே கவர் பண்ணியிருக்கிறது எங்கன்னா இதுலேருந்து அதாவது சோழ பேரரசுலேருந்து வந்ததுலேருந்து நம்ம இதுக்கு வந்தது மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்களே, வேறு யாரும் கவர் பண்ணல. இப்போ எங்களுடைய இது எப்படின்னா ஆய்வு பல்லவ சாம்ராஜ்யத்திலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு அதாவது 2020 வரைக்குமே முழுக்க கவர் பண்ணுற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கோம். அநேகமாக முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வெளியே வந்துடும் புக்கு. இப்போ என்ன நம்ம தேவகோட்டை அவங்க சின்ன செட்டியார் எழுதின ஆய்வு நூல்கள் எல்லாமே ஒரு 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 மேலோட்டமாக தான் அறிந்து கொள்ள முடியுது. நீங்கள் இதுக்கு சான்றுகள்னு சொல்லி என்ன தர்றீங்க? அதுக்கு அதாவது சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே சான்றுகள் கிடையாது. இதுதான் உண்மையான நிலவரமே. அது இல்லாமல் இப்போ அவங்க தேவகோட்டை அண்ணன் தான் முதல்ல எழுதுனதே. அவங்களும் என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த பூந்தி சோழன்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்களே ஒழிய அதுக்கு முன்னாடி உள்ளதை யாருமே தொடலை. சரி. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 9 கோயிலோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறம் உள்ளதையும் அவங்க தொடலை. சரி. அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதான் எழுதியிருக்காங்க. ஆனால் சிலர் அதாவது சோமலே அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க. மற்றவங்களும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்மளுடைய வரலாறு ஒரு 9 பேர் 8 பேர் எழுதியிருக்காங்க.
9 பேர் 8 பேரில் ஒரு 2 பேர் 3 பேருடைய இது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அந்த லெவல் தான் இருக்குது. வரலாறு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, படிக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு உணர்ச்சியை, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும். ஆனால் நம்ம நகரத்தார் வரலாறை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, பூந்தி சோழல், அப்புறம் அங்கே நடந்த ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி பாண்டிய நாட்டில் ஒரு அந்த இருந்த ஒரு 7-9 பிரச்சனைகள், இதைத்தான் எல்லாருமே கவர் பண்ணியிருக்காங்களே ஒழிய மற்ற நல்லவைகளை யாருமே கவர் பண்ணவே இல்லை. அந்த உத்வேகம்தான். இப்போ நான் அது வந்து 13 வருஷம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 13 வருஷம் ஆய்வில் பல கணக்கு எடுத்திருக்கேன். நம்மளுடைய ஆரம்பம் அப்படின்னா முதல்ல பல்லவ நாட்டில் தான் ஆரம்பிக்குது. பல்லவ நாட்டில் சரியா, பல்லவ நாட்டில் வந்து ஆரம்பிக்கும்போது முதல்ல பல்லவ நாடுங்கிறது இப்போ அது எந்த இடம் நம்ம எடுத்துக்கலாம்? காஞ்சிபுரம் பல்லவ நாட்டில் தான் ஆரம்பிக்குது. காஞ்சிபுரத்தில் அதுக்கு முன்னாடி இன்னொரு வாய்வழி செய்தி இருக்குது. நம்ம வேறொரு இதுலேருந்து நம்ம இங்கே டேர்ன் அவுட் ஆனோன்ற ஒரு வாய்வழி செய்தியும் இருக்குது. அதில் தான் மரகத பிள்ளையார் வந்துச்சுங்கிற ஒரு செய்தி, வாய்வழி செய்தி இருக்குது. அந்த கான்ட்ராவர்சிக்கு வேண்டாம். நம்ம பல்லவ நாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். பல்லவ நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம்னா நம்மளுடைய இது வந்து 5000 வருடங்கள் பழமையானது. சரி, அது முதல்ல எப்போ நம்ம வைணவத்திலேருந்து சைவத்துக்கு வந்தோம் அப்படின்னா, சைவத்தை வளர்த்தவர் யாரும்? சைவத்தை வளர்த்தவர் திருநாவுக்கரசர்னு பேர். அவர் தான் வந்து ஊராக வந்து முதல்ல சைவத்தை வளர்த்தது. அவருக்கு ஆதரவாக தான் நம்ம முதல்லேருந்து திருநாவுக்கரசுக்கு அப்புறம் தான் நம்ம சைவத்துக்கு மாறி இருக்கோம். அங்கேருந்து நம்ம சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறோம். இது முதல் இது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வைணவமா? நம்ம வைணவமும் கிடையாது. ஜைன மதம் மாதிரி ஏதாவது அவங்க இல்லை. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, நம்முடைய சாயல், நம்முடைய தொழில் விவகாரங்கள் எல்லாமே வந்து சமண மதத்தை ஒத்துருக்க மாதிரி ஒரு அதே தான். அந்த பௌத்த மதத்தை தான் ஜெயின் சமுதாயத்தை அந்த சமணம் பௌத்தத்தான் நமது ஒத்து வந்தது. அதுலேருந்து தான் வந்துச்சுங்கிறாங்க. ஆனால் இதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. எவ்விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஸோ இப்போ அந்த கான்ட்ராவர்சிக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பூந்தி சோழன் பண்ண வேலையில் எல்லாரையும் அடுத்த ஜாதியை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதாவது வரலாறை படிச்சுட்டு அப்போவே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வரலாறு எழுதவே கூடாது. வரலாறுனா எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய பெருமையை பறைசாற்ற விதமாக இருக்கணும். அந்த பறைசாற்ற விதமாக யாருமே எழுதலை. சரி, இது வந்து சைவத்துக்கு நம்ம மாறுறோம். சைவத்துக்கு மாறி திருநாவுக்கரசர் மூலமாக அங்கேருந்து இதுக்கு வர்றோம், சோழ நாட்டுக்கு வர்றோம். சோழ நாட்டுக்கு வந்ததற்கு பின் நமக்குன்னு தனி வீதிகள் ஒதுக்கப்படுகின்றன. இதெல்லாம் 5000 ஆண்டு. அதாவது வீதினா காவிரி பூம்பட்டினத்தில் தனி 5000 ஆண்டுகள். இதில் வந்து இன்னும் வரலாறுல எல்லாரும் தொடாது என்னென்னா, கிபி 340 வணிக குலம், அதில் தான் வந்தவங்க தான் வந்து காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய அந்த இதை வந்து எந்த நூற்றாண்டு? இந்த கிபி 340 1700 வருஷத்துக்கு முன்னாடி. 1700 முன்னாடி. ஆமாம், 1700 வருஷம். அப்போவே நம்ம வந்து ரொம்ப வெல்த்தாக இருந்ததாக தான் பதிவு. வெல்த்து வந்து நம்ம வந்து இதுலேயே வந்துடுறோம். அதாவது பல்லவ நாட்டிலேயே வெல்த் ஆயிடுறோம். இப்போ வந்து அதாவது முதல்ல செட்டினா என்ன சார் அர்த்தம்? செட்டினா என்ன? பொதுவாக வந்து அதுக்கு பல விஷயங்களில் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் செட்டாக இருந்து செட்டியாக இருந்துடுறாங்க. ஆனால் வந்து என்னென்னா, எட்டி அப்படின்னு ஒரு தமிழ் சொல் இருக்குது. எட்டிங்கிற சொல்லுக்கு வியாபாரி, வணிகன் அல்லது தன வணிகன் அல்லது வந்து பொற்காசுகளை வச்சிருக்கவன்னு ஒரு பொருளாகலாம். எட்டிங்கிறது மருவி செட்டி ஆச்சுன்னு சொல்லி ஒரு பதிவு இருக்குது. சரி, அது வந்து சங்க இலக்கியங்களில் இந்த எட்டிங்கிற வார்த்தையும் வருது. ஓகே, அப்படி நம்ம கேள்விப்படுறோம். சரி, இது வந்து ஸ்ரீ அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஸ்ரீ அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். இதுதான் சார் செட்டின்றதுக்கு அர்த்தமே. இது வந்து நம்ம பல்லவ நாட்டிலேயே நம்ம வந்து ஓரளவு பெரிய ஆளில் தான் இருந்திருக்கோம். நம்மளுடைய இது வந்து இன்னும் மற்ற ஒரு மத இலக்கியத்திலும் நம்மளுடைய இது பெயர்கள் எல்லாமே வருகின்றது. இப்போ எதுலேயுமே வராமலாம் இல்லை. அதுக்கு அடுத்தது நம்ம அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு கருத்து வந்து இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த பர்மாவுக்கு போயிட்டு தான் நம்ம இவ்வளோ செல்வம் சேர்த்துங்கிறதுல அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் நம்ம. பர்மாங்கிறது நடுவில் வந்தது. எப்போ நீங்கள் சோழ நாட்டுக்கு வந்தீங்களோ அப்போ வந்து அதாவது சரியான ஆதாரங்கள் இருந்தால் மன்னன் தான் நிதியை பார்த்தானே, நிதிக்குன்னு தனியாக மந்திரி எந்த மன்னன்ட்டையும் கிடையாது. சரி, அது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிதிக்குன்னு மந்திரி தனியாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனகச்சுற்றம்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதானே. அப்படியே நிதிக்குன்னு தனியாக மந்திரி. கனகச்சுற்றம்னா அரசாங்கத்தோட நிதி நிலையை அந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே ஒழிய இவங்க யார் இந்த வணிகர்கள், அதாவது பொன் பொருள் விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் இவங்க முழுக்க அந்த நாட்டை வந்து நிர்வகிச்சிருக்காங்க. சரியா? சோழ நாட்டுக்கு வந்ததற்கு பின் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் ரொம்ப நம்ம ஃபேமஸ் ஆனது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1021 ஆண்டு நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு வந்து மொத்தம் 3 பேர். என்ன பேர்?
ஒன்று வந்து இலங்கை வேந்தன், அதுக்கடுத்து கடாரம் கொண்டான், அப்புறம் கலிங்கம் வென்றான். இலங்கை வேந்தன்னு இலங்கை எப்போ பிடிச்சாலும் அதுக்கு பேர் இலங்கை வேந்தன். நம்ம எல்லாமே நம்ம வந்து அரசாங்கத்துக்கு செல்ல பிள்ளைகள். அதன்படி நம்ம அதுக்கு அப்புறம் தான் இலங்கைக்கே உள்ள நுழைஞ்சது. சரி. அதுக்கு இது வந்து அதுக்கடுத்து கடாரம். கடா அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க பினாங்கு மலேசியாவில் இருக்க ஒரு மாநிலம். சரி. அதுக்கு அப்புறம் தான் நம்ம மலேசியாவுக்கு போனது. அதுக்கடுத்து கலிங்கம். கலிங்கம்ன்றது ஒரிசான்னு பேர். ஒரிசாவில் அதனுடைய அந்த ஒரிசாவுடைய கடைசியில் இருக்கிறத கல்கத்தா. எல்லாமே ராஜராஜ சோழனுக்கு பின் தான் நம்ம அங்கே உள்ள நுழைஞ்சோம். ராஜராஜ சோழன் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்படி அதாவது அவரை பற்றி எழுதின நாவல் உடையார் நாவலில் கூட பாலகுமாரன் இந்த மாதிரி நகரத்தாருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு எந்த இல்லை, அங்கே நகரத்தாருன்னு யாரும் கிடையாது. அப்போ நகரத்தாரே கிடையாது. வணிககுலம் அதே மாதிரி வந்து ஏடூர் செட்டி, அந்த மாதிரி செட்டின்றது வேடையை கூட அதிகமாக வரல. வணிககுலம்ன்றது தான் வருது. நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து கிளம்பி வந்தீங்களோ அதுக்கப்புறம் தான் நாட்டுக்கோட்டைன்ற நேம் வந்துச்சு, நகரத்தாருங்கிற நேம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. சரி. அதுக்கு முன்னாடி அது வரவே காவிரி பூம்பட்டுக்கு முன்னாடி கிடையாது. காவிரி பூம்பட்டுக்கு முன்னாடி அந்த பேரே கிடையாது. வணிககுலம்ங்கிற ஒரு வணிககுலம் மட்டும்தான். அதில் தான் 340 இவங்க வந்து உள்ள என்ட்ராகிறாங்க நம்ம காரைக்கால் அம்மையார். அதுதான் மாங்கனி திருவிழா. இன்னைக்கு நம்ம ஒரு ஆள் தான் மாங்கனி திருவிழா கொண்டாடுற மொழியை வேற யாரும் கொண்டாடவில்லை. அதுக்கு அடுத்தது கண்ணன் கோவலன் கண்ணகி. கோவலன் கண்ணகி வந்து ஏலூர் செட்டி பிரிவை சேர்ந்தவங்க. அதை வந்து சிலப்பதிகாரன்றதில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அதை வந்து கலைஞர் எழுதியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ரைட், ஓகே. வரலாறுன்னு இருக்குல்ல, வரலாறில் வந்து காவிரி பூம்பட்டில் இருந்துன்றீங்கல்ல, பூம்புகார் அழிஞ்சிருச்சுங்கிறீங்கல்ல. 2006க்கு முன்னாடி உள்ள எந்த வரலாற்று புத்தகத்திலேயாவது ஆழிப்பேரலை வந்து தான் அழிஞ்சுதுன்னு இருக்கா? இல்லை, இப்போ அது அரசாங்கமே நிரூபிச்சு தானே. நிரூபிச்சிருக்கு. என்ன நிரூபிச்சிருக்கு? கடலுக்குள்ளே ஒரு நகரம் இருக்கிறது. கடலுக்குள்ளே இருக்குது, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீங்கள் ஆழிப்பேரில் வந்துச்சு எதுவுமே வந்துச்சுன்னா எங்கேயுமே யார்ட்டையுமே ஆதாரம் கிடையாது. எப்போ வந்து ஆமாம், எப்போ வந்து ஆங்கிலேயர் உள்ளே வந்தார்களோ அப்போ தான் வந்து ஆதாரங்கள்ங்கிறதே கிளம்ப ஆரம்பிச்சது. அது வரைக்கும் யாருக்கும். இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இப்போ நம்ம கல்யாணத்தில் வந்து இசை ஒடிமானம் எழுதுகிறோம். ஆமாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த மெத்தடை வச்சு தான் அரசாங்கமே பின்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கொண்டாடுறாங்க, மகமையை வச்சு வரின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இப்படி டாக்குமெண்டேஷனுங்கிறது நம்மளுடைய பிளட்ல இருக்கு. இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும்போது நம்மளுடைய வரலாறை, நம்மளுடைய ஆதி அந்தத்தை வந்து எழுதாமல் இருந்திருப்பாங்களா? அதாவது இது இப்போ நீங்கள் சொல்கிற இசை குடிமானம்லாம் மட்டும் கிடையாது. மொத்தம் ஒரு 15-20 ஐட்டம் நம்மளை தான் ஃபாலோ பண்ணி இப்போ எல்லா சட்டங்களுமே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது இது ஒரு பேசணும்னு நினச்சோம்னா, அதாவது நகரத்தாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கை முறைகள் வந்து ரொம்ப அற்புதமானது. ஆனால் ரெக்கார்ட் பூர்வமாக பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து யாருமே பதிவே பண்ணலங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை, ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை. யாருமே சரியான ஒரு பதிவு இருந்திருந்தால் இன்னைக்கு இத்தனை சர்ச்சைகள் யாருமே பதிவு பண்ணல. அதாவது ஒரு ஆட்சிகளை பற்றி இது வரைக்கும் எந்த வரலாறு ஆட்சியுடைய திறமைகளை பற்றி நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஆட்சிகளை பற்றி யாருமே எழுதவே இல்லை. அவங்களுடைய திறமைகளையோ அவங்களுடைய தனித்தன்மையோ அதை பற்றி எழுதவே இல்லை. அதேமாதிரி நகரத்தாருடைய தனித்தன்மையை பற்றி யாருமே எழுதலை. அதற்கு சில காரணங்கள் இருக்கும், அதை அப்புறம் பேசுவோம். காவிரி பூம்பட்டிலேருந்தே நம்ம வந்து கடாரம் கொண்டாங்கிறதுக்கு அப்போ தான் நம்ம கல்கத்தாவுக்கு போகிறது. அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணது ஹுண்டி. இந்த இடத்துல இப்போ வந்து சொல்கிறாங்களே, இப்போ இந்த அருவியூர் வடக்கு உழவு நகரத்தார், அதுக்கப்புறம் முறையூரார், அதுக்கப்புறம் சுந்தரப்பட்டணத்தார்லாம் வந்து சொல்கிறாங்க. அருவியூர் வடக்கு உலகத்தார் வந்து நம்மளோட வசதியாக இருந்தாலும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மறுக்கிறீங்களா இல்லை என்ன சொல்கிறீங்க? சார், இது வந்து அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஒன்று. சரி. எப்போ நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் காவிரி பூம்பட்டு இருந்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒன்று தான். அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிகிறீங்க. சரி. ஸோ நம்ம அந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுருவோம். நமக்கு அந்த பாயிண்ட் தேவையே கிடையாது. அது வந்து அதாவது எப்படின்னா வரலாறு எப்படி எழுதணும்னா, நான் உயர்ந்தவன், எப்படி நான் உயர்ந்தவன் எழுதிக்கலாம். ஆனால் அடுத்தவங்க உயர்ந்தவங்கள தாழ்ந்தவங்களான்னு எழுதணும்னு அவசியம் இல்லையே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது என்ன எனக்கு நான் என்னையை பொறுத்தவரைக்கும் நான் உயர்ந்தவன், அவ்வளவுதான். வந்து இப்போ வந்து கடாரம் கொண்டான்றது அப்போ போனது. அதுக்கு அடுத்தது கலிங்கம் வென்றான். அதுக்கப்புறம் கல்கத்தாவில் இவங்க வந்து எல்லாருமே சொல்கிறாங்க வந்து வட்டி தொழில் வந்து அங்கே கற்றுக்கிட்டேன் இங்கே கற்றுக்கிட்டேன்ட்டு. அதாவது வட்டி தொழிலுங்கிறது பல்லவ சாம்ராஜ்யத்திலே ஆரம்பிச்சிருச்சு. எதில் ஆரம்பிச்சது? அதுக்கு ஆர்ஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவும் இதுவும் தான், லண்டனும் தான். ஒரு மதத்தில் வட்டியே வாங்கக்கூடாது பாவம் அப்படிங்கிறாங்க. அந்த மதம் வந்து 1500 வருஷம் ஆச்சு. அப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வட்டி இருக்கா இல்லையா? அதனால் சிலர், அதாவது நம்மளுடைய வரலாறுகள் எல்லாமே
சரியான முறையில் பதிவு பண்ணப்பட்டுள்ளதுங்கிறது தான் வருத்தமான செய்தி. ஆனால் வந்து இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலன் வந்து வரும்போது அவனை வந்து தடுக்கு போட்டு வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த முறைகள் எல்லாமே அதில் சொல்கிறாங்க. அதாவது இந்த முறைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனால் வரலாறு மட்டும் நம்மகிட்ட கிடையாது. ஆமாம், வரலாறு கிடையாது. அதை விட பட்டணத்தார் வரலாறு பார்த்தீங்கன்னா பட்டணத்தாரையே வந்து நகரத்தாருக்குள்ள அந்த நகரத்தார் வரலாறு பட்டணத்தார் வரலாறே வரல. இன்னொன்று வந்து 2-3 பட்டணத்தார் இருக்கதாகவும் ஒரு தகவல். அதான் பட்டணத்தார் வரலாறே நகரத்தார் வரலாறுல வரல சார். இப்போ இவங்க எழுதியிருக்காங்களே நகரத்தார் வரலாறுன்ட்டு இந்த புத்தகங்களில் இந்த காரைக்கால் அம்மையாரோ இல்லை வந்து இப்போ ஏடூர் செட்டின்னு வச்சுக்குவோம், அவங்க கோவலன் கண்ணகியோ இல்லை பட்டணத்தாரோ இந்த எதுவுமே அதில் வரவில்லை. இயற்பயனார் இவங்க வந்து யாருமே எதுவுமே வரல. அது மாதிரி இப்போ சித்தருங்கன்றாங்க, நம்ம நாயனார் 3 பேருங்கிறாங்க. இந்த இதே அதாவது பரவாயில்ல. இப்போ குமரப்பையா வந்து கண்ணூரில் இருக்காங்கல்ல, அந்த ஏடே இவங்க வரல. உள்ள 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சரித்திரங்களும் இதில் வரல. சரி, எதையுமே எழுதலை. எல்லாமே வந்து பொதுவாக எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பூந்தி சோழம் பண்ணிட்டான், அதுக்கு அடுத்தது இங்கே பாடி நாட்டில் பண்ணாங்க 9 கோயில். இதோடு தான் இருக்கே உடைய வரலாறுங்கிறது இப்படிக்கு ஒரு கல்வெட்டு சான்றோ இப்படித்தான் இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி இதுவும், அதாவது அவங்கள்ட்டையும் கல்வெட்டு சான்றிதழ் கிடையாது, நம்மகிட்டையும் கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. இப்போ அவங்களும் யாருமே கல்வெட்டு சான்றிதழ் யார்கிட்டையுமே கிடையாது. எல்லாமே வாய் வழி கதைகள் தான். அதாவது நம்ம வேளங்குடி சுண்டக்காட்டில் வந்து அந்த கோவிலில் சில கல்வெட்டுகள் இருந்ததாகவும் பின்னாடி வேளங்குடி வந்து தான் தோன்றி ஈசர் வேல மரங்கள் நிறைந்த இடம்ன்றதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே வந்து சில இடங்களில் கல்வெட்டுகள் இருந்துச்சு, இல்லாமல் போச்சு. ஆனால் பட் இந்த இது சம்பந்தமாக கிடையாது, அதுக்குண்டான பிரதிகள் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த பிரதிகளுமே கிடையாது. இதுதான் உண்மையான நிலவரம். சரி, கல்கத்தாவில் தான் காசி சங்கம் உருவானதுக்கான காசியுடைய இது உருவானதே கல்கத்தாவில் தான். சரி, அந்த கதையும் இவங்க சரியாக எழுதலை. காசி எப்படி உருவாச்சுங்கிற கதை யாருமே இன்னும் வரலாறு புத்தகங்களே எழுதவே இல்லை. யார் உருவாக்குனா, அதுக்கப்புறம் யார்கிட்டேருந்து யார் வந்துச்சு அதையும் எழுதலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நகரத்தார் மலர் இளங்கோவன் வந்து ஒரு தடவை காசிக்கு போகிறார். அவர் தான் வந்து இதுக்கு வந்து இதில் பைலாவில் இருக்குன்னு பார்த்து இந்த எலெக்ஷன்றதை கொண்டாடுறதுக்கு எழுதுனதுக்கு காரணமே ஒரு ஊடகம் தான், உங்களை மாதிரி ஒரு ஊடகம் தான். நகரத்தார் மலர் இளங்கோவன் இல்லைன்னா இந்த அளவுக்கு எலெக்ஷனோ இவங்களுக்குள்ள போட்டிகளோ கண்டிப்பாக வந்திருக்காரு. ஒரு சாதாரணமாக ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க தான் அதை பண்ணதே சொல்லியிருக்காங்க ஒரு முறை. ஆமாம், இது நகரத்தார் மலர் இளங்கோவன் தான் பண்ணதே. அது மாதிரி அது வந்து காசி சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூம்புகார் வந்து ஆழிப்பேரில் அழிஞ்சோடனே இங்கேருந்து போகிறாங்க. ஆனால் பாண்டிய மன்னன் இடம் கொடுத்தாருங்கிறாங்க. ரைட், இடம் கொடுத்தா எப்படி இருக்கும்? மன்னர் இடம் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு எப்படி? அதாவது வந்து இப்போ மன்னருங்கிற நம்ம இப்போ சொல்கிறோம், கிட்டத்தட்ட அன்னைக்கு நம்ம மன்னர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், அது பல்வேறு விதமான சர்ச்சைகள் தான் இங்கே இருக்குது. என்னென்னா இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் ரேஞ்சில் சில மன்னர்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சக்திக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து மண்ணும் கிராமமும் தான் இருந்திருக்கணும். ரைட், அப்படி தானே இருந்திருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து இடம் கொடுக்குறது இந்த தெருவில் அந்த தெரு வரைக்கும் இடம் கொடுப்பாங்களா? இங்கே கொடுத்தா 3 சென்ட் பட்டா கொடுப்பானுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஊரில் கொடுத்தா உங்களுக்கு ஒரு குடிசை கொடுப்பாங்க. ஆனால் மன்னர் கொடுத்தா உங்களுக்கு இந்த தெருவில் அந்த தெரு வரைக்கும் கொடுப்பாங்களா? அதுலேயும் நான் முரண்படுறேன். சரி, எப்படி? அதுலேயும் முரண்படுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல இசை குடிமானம், அதுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட், நம்ம வந்து 76 ஊர் அல்லது 96 ஊர், இது ஒரு கான்ட்ராவர்சி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க அந்த கான்ட்ராவர்சியில்? இப்போ பழைய 96 ஊரே கிடையாது, புது 76 ஊர்னு சொல்கிறாங்க. அதாவது நான் எல்லாமே 76 ஊரும் புதுசாக உருவாக்கின ஊரும் அப்படிங்கிறேன். நான் 96 ஊரை பற்றி நான் பேசவே விரும்பல, பழைய 96 பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் 76 ஊரும் புதுசாக உருவாக்கின ஊர். எப்படி உருவாக்கின ஊர்னா, இப்போ வந்து நீங்கள் சிஎம்டி அப்ரூவல் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? அதாவது ஒரு நீங்கள் லே அவுட் போட்டிங்கன்னா 23 அடி ரோடு போடணும், பார்க் வைக்கணும், ஸ்கூல் வைக்கணும், அதற்கான குளம் வெட்டணும், எல்லாமே நீங்கள் வந்து பொது இது எல்லாமே பண்ணணும். இது எல்லாமே 1000 வருடங்களுக்கு முன்னறியே பண்ணப்பட்டுள்ளது. இந்த சிஎம்டி அப்ரூவல், இந்த சிஎம்டி அதை வச்சா சிஎம்டி அப்ரூவலே வந்துச்சு. இந்த சிஎம்டி அப்ரூவல் மாதிரிலாம் இல்லை, அதை வச்சா சிஎம்டி அப்ரூவலே வந்துச்சு. நகர் வளர்ச்சி கமிட்டிங்கிறது நம்மளுடைய வளர்ச்சியை வச்சு தான் வந்ததே. அதேமாதிரி நமக்கு பேரே பேங்கர் கம்யூனிட்டி தான். இதை விட இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, நம்மளை பற்றி வரலாறு எழுதியிருக்க நம்ம நகரத்தார்கள் எல்லாமே நம்மளை பற்றி ஒரு விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் குறைகளாக தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்மளை பற்றி ஒரு 12 புக்கு ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்காங்க. 12 புக்குமே நம்மளை பற்றி அவ்வளோ பெருமையாக எழுதியிருப்பாங்க. இதனாலேயே நாம் பெற்ற லாபங்கள் ஜாஸ்தி. நம்மளை பற்றி டாக்குமெண்ட்டாக இருக்குது, புக்கே இருக்குது, நான் தரேன் வேணாம். அந்த 12 புக்கில் அந்த 12 புக்கால் நம்ம பெற்ற லாபங்கள் ஜாஸ்தி.
நமக்குன்னு தனி இடங்கள் ஆங்கிலேயர் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க, நமக்குன்னு எல்லாமே இங்கே சென்னையில் கொடுத்துருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுக்காதெல்லாம் கிடையாது. அதனால் 76 ஊருமே சரி. தேங்காய் தண்ணின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? ஊரணியில் கிடைக்கக்கூடிய தண்ணி அந்த கலரே ஒரு மாதிரியான லேசான ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம குடிச்சிருக்கோம் அந்த சின்ன வயசில். அதெல்லாம் கிடையாது. தேங்காய் தண்ணி வந்து டிஸ்டில் வாட்டர். என்ன வாட்டர்? டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில் வாட்டர் எப்படி சொல்றீங்க? ஆமாம், அந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி. அது வந்து அதில் குடிக்கிற தண்ணி டிஸ்டில்டு வாட்டருங்கிறது இல்லை. கன்ஃபார்ம் டிஸ்டில் வாட்டர் குடிக்கிறதுக்காக உள்ள தண்ணி தேங்காய் தண்ணி. இதை வந்து தனியாக உருவாக்கப்படுறது. இது வந்து இதில் வர்றது கிடையாது, இயற்கையாக வர்றது கிடையாது. இப்போ நம்ம இந்த பிஸ்லரி வாட்டர் குடிச்சு பழையிட்டு திருப்பி போய் தேங்காய் தண்ணி குடிச்சா வந்து த்ரோட் குடிச்சிக்குது. இல்லையே, இப்போ தேங்காய் தண்ணி எங்கே கிடைக்குது? ஊர்களில் இருக்கு, எங்கேயாவது இருக்கும். தேங்காய் தண்ணிங்கிறது ஆக்சுவலாக வந்து அது வந்து டிஸ்டில் வாட்டர் குடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. சரி. அந்த இடத்துல நீங்கள் போய் நீங்கள் வேறு எந்த இது நீங்கள் கை கால் கழுவ முடியாது, அந்த இது குளத்தை யூஸ் பண்ண முடியாது. தேங்காய்ங்கிறது ஒரு குளம் நீர்நிலை தானே அது? ஆமாம், நீர்நிலை, உருவாக்கப்பட்ட நீர்நிலை. இதுக்காக குடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நிலை. சரி, இப்போ இதில் என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை, அதெல்லாம் வந்து வரலாற்றை பதிவு பண்ணவே இல்லை. அதெல்லாம் முக்கியமாக பதிவு பண்ண வேண்டியது. அது முக்கியமாக பதிவு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நம்மளுடைய நாகரிகங்கள் இப்போ பதிவு பண்ண வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கை முறை பதிவு பண்ண வேண்டியது. இது யாருமே பதிவு பண்ணலை. சரி. இதுக்கடுத்து இந்த வரலாற்றில் எப்படி இருக்குன்னா, ஒன்று அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுகளும் பதிவு பண்ணப்படவில்லை. 1921க்கு அப்புறம் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையோ இப்போ என்ன பண்ணுறோங்கிறதையும் அதுவும் பதிவு பண்ணப்படவில்லை. எப்படின்னா, வரலாறு வந்து யாராவது உயிரோடு இருந்தாலோ இல்லை இருந்தாங்கன்னா அதை பற்றி எழுதுறதே கிடையாது. சரி. அது ரொம்ப தவறான மேட்ரு. ஏன்னா அவங்களால ரொம்ப நிறைய நடந்திருக்கு, அதை பற்றி எல்லாம் எழுதணும். சரி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 ஒரு முக்கியமான ஒரு சட்டம் வந்து இந்த நாட்டு பிரதமரால் போடப்படுது. அந்த இது சட்டத்தால் நம்மளுடைய எல்லா நகரத்தார்களுமே அவங்களுடைய தொழிலில் மாற்றிக் கொடுத்துருக்காங்க. 71 அது ஒரு முக்கியமான சட்டம். அதை பற்றி யாருமே இப்போ எழுதுகிற வரலாறு எழுதுறவங்களும் எழுதலை. அதுக்கப்புறம் இது சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் FCBC அப்படின்ட்டு நமக்கு கல்வி வேலை வாய்ப்பில் அரசு ஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. அதையும் யாரும் எழுதவில்லை. அதை நீங்கள் குறிப்பிட்றீங்க. கண்டிப்பாக எல்லாமே அதுவும் அதுவும் வரலாறு தானே. ஒருத்தங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னா, இப்போ நீங்கள் பூந்தே சொல்ல ஏதோ வந்து நீங்கள் கதவுல வந்து நீங்கள் வந்து இது தங்கத்தை பதிச்சிங்க, செம்பை பதிச்சிங்க, பித்தளையை பதிச்சிங்கன்ட்டு அதை மட்டும் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இதை பதிவு பண்ணணுமா வேண்டாமா? சரி, பதிவு பண்ணணுமா வேண்டாமா? அதுக்கு அடுத்தது தனி மனிதர்கள் தொழில்கள். அதுவும் இந்த வரலாறுல பதிவு பண்ணப்படல. நம்மளுடைய தொழில்கள் எத்தனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பேசிக்கான தொழில்கள் ஆரம்பத்தில் நம்மளுடைய குலத்தொழில்னு பார்த்தா பேங்கிங் நம்மளுடைய குலத்தொழில். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தா உப்புங்கிறாங்க, அப்புறம் ரத்தன வணிகம், தங்கம் அப்படிங்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் அப்படிங்கிறாங்க. இது நம்ம பேஸ். இன்னைக்கு வந்து எல்லா தொழிலும் நம்ம பண்ணுறோம். சரி, ஓகே. நம்மளுடைய பிரபலமான தொழில்கள் நம்மள்டேருந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்ட தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு. காப்பீடு நம்ம ஆமாம், அதாவது இது ஜென்ரல் இன்சூரன்ஸ் நம்மகிட்ட ஒன்று இருந்திருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் எடுத்து இப்போ தனியார் மயமாக்குறாங்க. சரி. அதேமாதிரி பேங்கிங் நியதன் ஒரு 3 பேங்க் வரைக்கும் நம்மள்டேருந்து எடுத்திருக்காங்க. சரி. அப்புறம் நம்ம தனியார் பேங்க் நம்மளும் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கடுத்து சைக்கிள். மெட்ராஸுக்கு அது தமிழ்நாட்டுக்கு சைக்கிள் கொடுத்ததில் நம்ம முக்கியமான பங்கு உண்டு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது அதாவது ஒரு ரெக்ரியேஷன் கிளப்ஸ், அதெல்லாம் நம்ம தான் மெயின். அதை பற்றி பேர் சொல்ல விரும்பலை. ரெக்ரியேஷன் கிளப்பு அதில் வந்து நம்ம சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, ஊட்டிலையும் சரி, இது எல்லாமே நம்ம ஒன்று தான். அதேமாதிரி ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் அதில் உள்ள ஒரு ரிசர்ச்சு, இது எல்லாமே வந்து பெரிய பெரிய இடங்கள் எல்லாமே நம்ம ஒன்று தான். எஸ்டேட்டுங்க எல்லாமே நம்ம ஒன்று தான். அதுக்கு அடுத்தது இது வந்து ஆங்கிலேயருடைய ட்ரேடிங் கம்பெனி பேர் என்ன? ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனி தானே. அதே மாதிரியே ஆங்கிலேயருடைய ஆதரவோடையே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதை பற்றி யாருமே எழுதலை. அதுக்கு அடுத்து கல்வித்துறை. கல்வியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழகத்தில் இருக்க எல்லா கல்வி நிலையங்கள்லையும் நம்ம வந்து மினிமம் 35% ஷேர் நம்மகிட்ட இருக்கும். எத்தனை %? 35% ஷேர். அதுக்கடுத்து தொழில்துறை. இது ஒரு சைட். அதுக்கப்புறம் ஏன் ஆட்களை பற்றி எழுத மாட்டேங்கிறீங்க? யாரை பற்றியுமே எழுதுறது கிடையாது. இங்கே வந்து இது நம்மளுடைய பங்கு சந்தை சென்னை பங்கு சந்தை தலைவர் நம்ம ஆட்கள் தான். அதே மாதிரி சைவ சமய சித்தாந்த இயக்குனர் நம்ம ஆட்கள் தான். இவங்களை பற்றிலாம் யாருமே எழுதவே இல்லை.
அப்புறம் தொழில்துறையில் சாதித்தவங்க. நீங்கள் வந்து சுய முன்னேற்ற புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்க, எல்லா புக்குங்களும் இப்படி வரணும் அப்படி வரணும் எல்லாம் எழுதியிருக்கானுங்க. நீங்கள் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இவங்கள மாதிரி நீங்கள் வந்தாலே போதும். எப்படி இவங்கள மாதிரி வந்தாலே போதும், அதுவே வெற்றி தான். அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்புறம் செட்டிநாடு காடு காத்தா செட்டிநாடு அரண்மனை இருக்குல்ல, இந்த அரண்மனையோடைய வரலாறையோ இந்த அரண்மனை பற்றியோ எங்கேயா எந்த வரலாறையா பார்த்துருக்கீங்களா? இல்லை, எந்த வரலாறையும் நீங்கள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ராஜா அண்ணாமலை செட்டியார் இருக்காங்க, ராஜா முத்தையா செட்டியார் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஐயப்பன் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுடைய வரலாறு இதெல்லாம் முக்கியமாக எழுதப்பட வேண்டிய வரலாறு. அதே மாதிரி வருமான வரித்துறை 80C 80Dன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒருவருக்கு நன்கொடை கொடுக்கறது, டொனேஷன் கொடுக்கறது, ஒரு நல்ல செயல் செய்யறது, இதுக்கு வரி விலக்கு இருக்குல்ல. இதை முதல்ல உருவாக்குனதே நம்ம ஆட்கள் தான். டொனேஷன் கொடுக்குறது எல்லாத்தையுமே உருவாக்குனதில் நம்ம மக்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க ராஜா அண்ணாமலை செட்டியார், ராஜா முத்தையா செட்டியார், எல்லா வகையான கல்வி நிலையங்கள், நன்கொடைகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த இதுலையும் பதியவே இல்லை. அப்புறம் 9 கோயில் சொல்றீங்கல்ல, ஆனால் 9 கோயிலில் இருக்க மூலவர்களுடைய பேர்கள்லாம் தெரியுமா? அதாவது ஒவ்வொரு பேரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும். இப்போ வந்து இளையத்தாக்குடின்னு வச்சுக்கிட்டுங்களேன், கைலாசநாதர் நித்திய கல்யாணி. அதே மாதிரி மாத்தூர் கோயிலில் வந்து 500 பெரிய நாயகி. அதுக்கு அடுத்து இழுப்பக்குடின்னு வச்சுக்கோங்களேன், தான் தோன்றி ஈசர் சௌந்தர நாயகி. அதுக்கு அடுத்தது பிள்ளையார்பட்டி திருவீசர் மருதீசர். அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னா வாடாமலர் மங்கை. வைரவம் கோயில்னா வளரொலிநாதர், அவங்க அம்பாள் பேர் வடிவுடையம்பை. நேமம் கோயில் சேமங்கொண்ட சோழீசர், இது வந்து சோழ பேர், கண்டிப்பாக சோழ பேர், சேமங்கொண்ட சோழீசர். அதே மாதிரி இது வந்து அம்பாள் பேர் வந்து சௌந்தரநாயகி. சூரக்குடி இடத்துல தேசிகநாதர், இதுவும் சோழ நாட்டு பேரே. ஆமாம். இது அம்பாள் பேர் ஆவுடைய நாயகி, இதுவும் சோழ நாட்டு பேர். இது எரணியூர் கோயிலில் வந்து ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவி, இதுவும் சோழ நாட்டு பேர் தான். வேளங்குடி கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டீஸ்வரர் காமாட்சி அம்மை, இது பல்லவ நாடு. இது வந்து அப்போ வந்து பாண்டிய நாடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்புறீங்களா? அப்படித்தான் இது வரைக்கும். இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு தனி சப்ஜெக்ட். யார் கொடுத்தவங்க பேர் தான் வைக்கணும். எல்லாமே சோழ நாட்டு பேரும் இது பல்லவ நாட்டு இருக்கு. எப்படி வந்துச்சு? இது ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஆமாம். அதே மாதிரி இந்த சாமிகள் பேர் காரணத்தை பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. எல்லாமே வந்து 108 திவ்ய தேசங்கள் என்ன கொடுக்குமோ அதனை கொடுக்கும் வகையிலும், அதே மாதிரி 9 நவகிரகங்கள் நீங்கள் கும்பிட்டா என்ன நடக்குமோ அதனுடைய இது அப்படியே வரும். இதை மட்டும் நீங்கள் ஒரு நகரத்தார் வந்து 9 சிவன் கோயில்களையும் ஒரே நாள்லையோ 2 நாள்லையோ சுற்றி பார்த்தால், அதாவது உங்களுடைய கனவுகள் மாறும். கனவுல என்ன வந்தால் நல்லாயிருக்கும்? அதாவது ஆபத்தான விலங்குகள் வரக்கூடாது. அப்போங்கும்போது ஒரு நல்ல விலங்குகள் வரணும். என்ன வரணும்? யானை வரணும். நீங்கள் இதை கும்பிட்டு வந்து நைட்டில் படுக்கும்போது கனவு யானை தான் வரும். சரி. அதே மாதிரி நமக்கு என்ன வேணும்? தங்கம். 500 பவுன் மாற்று தங்கம் கொடுத்த இடமும் இருக்குது. அது 500 பவுனுக்கு மேலே வந்து யாரும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத தடுத்த கோயிலும் இருக்குது. அதாவது கொடுத்த கோயிலும் இருக்குது, தடுத்த கோயிலும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பாவங்களை நீக்கின நரசிம்மனை வலை செஞ்ச பாவங்களை நீக்கின கோயில்களும் இருக்குது. அதுமாரி ஒளிவுமான எதிர்காலத்தை காமிக்கிற வளர்வழிநாதர் கோயில்களும் இருக்குது. இந்த 9 கோயிலுமே திட்டமிடப்பட்டு நமக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டதானே ஒழிய, இவங்க சொல்கிற மாதிரி பாண்டிய நாடு கொடுத்தாங்க நாங்கள் போய் தங்கிக்கிட்டோம், அதெல்லாம் வந்து அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இஷ்டப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருக்க முடியாது. ரைட். இப்போ அரசியல் எடுத்துக்குவோம். இந்த நகரத்தார் வரலாறில் வந்து அரசியலை பற்றி யாருமே எழுதவே இல்லை. நீங்கள் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஜெனட்டிக்கில் என்ன இருக்குன்னா, பொதுவாகவே நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையும் எந்த அரசாங்கம் இருக்கோ அந்த அரசாங்கத்தை அனுசரித்து தொழில் செய்வது தான் நம்மளுடைய வழக்கம். அம்பலம்ன்றது அரசியல் அர்த்தம். நாம் அரசாங்கத்திற்கு ஆதரவானவர்கள், நம்ம அரசாங்கத்தாலேயே அம்பலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள். இப்போ வந்து சிங்கப்பூரில் ஒரு அமைச்சர் இருக்கார், அதுமாதிரி மலேசியாவில் பிரதமருக்கு ஆலோசகர் இருக்கார், அதுமாதிரி சிலோனில் இதற்கு முன் இந்த போராட்டத்துக்கு முன்னாடி முக்கியமான பதவிகள் இருந்தவர்கள் அனைவரும் நகர்த்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
நகரத்தார் வரலாறுல அரசியலில் இருந்தவங்களை பற்றி ஏதாவது எந்த வரலாறே எழுதப்பட்டிருக்கா? இல்லை, எழுதவே இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா நகரத்தாருக்குன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் கோட்டாவே வச்சுருக்கு. என்ன வச்சுருக்கு? கோட்டாவே வச்சுருக்கு. டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி தரேங்கிறாங்க, ஆட்கள் போகல. அதே மாதிரி இப்போ இருக்க 76 ஊர்கள்லேயும் முக்கியமான கவுன்சிலர் தலைவர் பதவியில் நம்ம ஆட்கள் இருக்கிறார்கள். இது அனைத்துமே கோட்டாப்படி வந்தவைகள். அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் அரசியல் போகலைங்கிறது மாதிரி ஒரு பிரம்மையை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் நாம் அரசின் செல்ல பிள்ளைகள். அதனால நமக்கு அரசியல் கண்டிப்பாக எல்லா இடமும் கொடுத்துருக்கிறோம். சரி, நகரத்தார் வளரார் எல்லாரும் எழுதுங்கள். ஆனால் எழுதுனா அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஒன்று முன்னாடி கவர் பண்ணணும், இல்லை பின்னாடியாவது இன்றைய நிலைமை வரைக்கும் கவர் பண்ணணும். ஒரு எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த அளவுலேயும் ஒரு சில ஒரு குறை சொல்லப்படக்கூடிய மாதிரி தான் இருக்குது. வரலாறுனா என்னென்னா அதை படித்தா நமக்கு அது உள்ளேருந்து ஒரு உத்வேகம் கிளம்பணும், நம்ம முன்னேறணும். அந்த மாதிரி என்னுடைய வரலாறு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அதாவது பூர்வாங்க வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரிய சான்றுகள் இல்லை, செவிவெளி செய்திகள் தான் இருக்குது. நம்ம கேட்டு வந்த விஷயங்கள் தான் இருக்குது. அதுக்கு உண்டான அதாவது முழுமையான ஒரு சான்றுகள் கிடையாது, செவி வழியாக கேட்டது. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ என்ன எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், இவங்களுடைய தனிப்பட்ட பண்புகள், அதன் பிறகு நகரத்தாருடைய கலாச்சாரத்தை பதிவு பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த 9 கோவிலை பதிவு பண்ணுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வடிவமாக இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு புத்தகம் எடுத்துடுறீங்க. அதுதான் கண்டிப்பாக எடுத்துறோம். இன்னொன்று வரலாறுங்கிறது தனிப்பட்ட இதை வர்றது தனி வாழ்க்கையை பற்றி எழுதுறதுக்கு ஒரு வரலாறு கிடையாது. வரலாறுன்னா என்னென்ன இருக்கோ அதை முழுசாக எழுதணும். இப்போ இந்த பூந்தி சோழனில் கூட நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தனிப்பட்ட வரலாறை தான் எழுதியிருக்காங்க. அதில் கூட ஒரு வரி வந்திருக்கும், 1451 பேருக்கு திருமணம் பண்ணியிருக்காங்கலாம். ஆனால் அது நடந்ததா? சரஸ்வதி மகால் நூலகத்தில் கூட எந்த விதமான சான்றிதழும் கிடையாது. யார்கிட்டையுமே கிடையாது. அதே மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் இருக்கிறது இது வரைக்கும் நிறைய பேர் வரலாறு எழுதியிருக்காங்க சார். வரலாறுனா என்னென்னா நல்லது அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கணும். அதுதான் வரலாறு. அந்த அளவுக்கு என் புக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் உங்களோட எழுதக்கூடிய இந்த புத்தகமானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி, வணக்கம்.